டாக்டர் நவநீதம் கிளினிக். ஆமாம், டாக்டர் நவநீதம் இல்லை, நான் ஜூனியர் டாக்டர் ரகு பேசுகிறேன். பெரிய டாக்டர் வந்து உள்ள ஒரு ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் பெரிய ஆப்ரேஷன் இல்லை, சின்ன ஆப்ரேஷன். இது ஒன்று ஒரு கட்டி இருக்கு, அதை வெட்டின்னு இருக்காரு. ஆமாம், நீங்கள் யார்? ஓ, மிஸ்ஸஸ் லீலா சிவராமா. தெரியும் தெரியும், உங்களை தெரியாதுன்னா மிஸ்ஸஸ் லீலா சிவராம், சிவராமன் பொண்டாட்டி. நல்லா தெரியும். ஓஎஸ், வாங்க டேரெக்டாக வாங்களேன். ஓஎஸ், நேரம் வாங்க. தேங்க்யூ தேங்க்யூ, பாய். குட் ஈவினிங் டாக்டர். எஸ் சார், வாங்க உட்காருங்க. பெரிய டாக்டர் இல்லையா? இல்லை, உள்ள ஆப்ரேஷன் தியேட்டரில் பிஸியாக இருக்கார். என்ன விஷயம்? நீங்க புதுசா? நான் ஜூனியர் டாக்டர் ரகு. இங்கே வந்து 6 மாதம் ஆகுது. glad to meet you. நான் கூட நர்சிங் ஹோம் வந்து ஒரு 6 மாசம் ஆகுது. உங்க அதிர்ஷ்டம். உட்காருங்க உட்காருங்க. எனக்கு டயபெட்டிஸ் கம்ப்ளைண்ட். அது எப்படி சார்? இந்த காலத்துல அவ்வளவு சர்க்கரை எங்கேருந்து கிடைச்சது உங்களுக்கு? நான் பாம்பே போயிருந்தேன். ஓ, அங்க கிடைக்கிறது நான் கேள்விப்பட்டேன். சொந்த மச்சின் நாட்டில் ஸ்டே. சர்க்கரை எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டீங்க. டயட்லாம் எகிரி போச்சு. போனா போட்டோம். இன்சுலின் இன்ஜெக்ஷன் எடுத்துக்கணும். எடுத்துக்க சொல்லுங்க. ஓ, டாக்டர் வரட்டும், ஆரம்பிக்கலாம். இதுக்கு பெரிய டாக்டர் வந்தமா? ஏ கேலண்டர் டைரி சாம்பிள்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் வாங்கிட்டு போகலாம் தான் வந்தேன். ஓ, அந்த மாதிரி கேஸா நீங்க? பெரிய டாக்டர் வரட்டும், பழைய கேலண்டர்லாம் சுருட்டி வச்சிருக்காரு, அதெல்லாம் கொடுக்க சொல்லுங்க. டாக்டர், பெரிய டாக்டர் வர வரைக்கும் நான் ஏன் சும்மா இருக்கணும்? பேசுவோமா? நீங்க என்ன பண்றீங்க? ஜெனரல் ஹெல்த்தை டெஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு டெஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும், எனக்கும் டெஸ்ட் பண்ணாம இருக்கும். உங்களுக்கு ட்ரைனிங் ஆன மாதிரி இருக்கும். எனக்கு ட்ரைனிங். மூச்சு விடுங்க. மனுஷன் மாதிரி, எருமாடு மாதிரி, மனுஷன் மாதிரி, மனுஷன் மாதிரி. பிளட் பிரஷர் பாருங்க, பிளட் பிரஷர் பாருங்க, பிளட் பிரஷர், பிளட் பிரஷர் பாருங்க, பிளட் பிரஷர் பாருங்க. பார்க்கவே வர உங்களுக்கு நிச்சயமா இருக்கு. என்ன கூச்சல் பிளட் பிரஷர் பாருங்கன்னு? உங்களுக்கு ஹை பிளட் பிரஷர். என்ன டாக்டர் பில்லே பார்க்கலையே? ஓகே, டாக்டர் வரட்டும், கவனிக்க சொல்றேன். வெரி ஹை பிளட் பிரஷர். உயிரோட தான் இருக்காரு. உயிர் இருக்கு. டயபிட்டிஸ்லாம் எப்படி இருக்கு? டயட்ல கண்ட்ரோல் பண்ணீங்க, கண்டதை உள்ள தள்ளிட்டு இருந்தா எப்படி? டாக்டர், எனக்கு ஹை பிளட் பிரஷர் தான். உமக்கு பிளட் பிரஷரா? எந்த இடியட் சொன்னா? உங்க ஜூனியர் தான் சொன்னான். சொன்னியே, இதெல்லாம் என்ன கேட்க அப்படி ஏன் சொல்ற? பேஷண்ட்டை பார்த்த உடனே என்ன வியாதின்னு சொல்லிட்டு இருந்தா? முதல்ல ஃபீஸை வாங்கிக்க வேண்டாம். இதில் பார்த்தியா தப்பா காட்டுறது? 50னா 80 காட்டுறது, 30 கைட்டுக்கணும். இப்போ இதில் சாரி சார், நான் கவனிக்கவே இல்லை. நீ என்னத்தை கவனிக்க போற? இந்த காலத்து மெடிக்கல் கிராஜுவேட்ஸுக்கு என்ன எழுத தெரியுது? நோட்ஸை படிச்சு டாக்டரா வந்துடுற. இந்த பிரசன்ட் மெடிக்கல் கிராஜுவேட்ஸ் ஆர் பெனஸ்ட் சொசைட்டி. டாக்டர், இப்படித்தான் எங்க வீட்டு பழத்தை ஜுரம் சொல்லி படுத்தார். ஒரு டாக்டர் வந்தார், மலேரியான்னு சொல்லி மருந்து கொடுத்தார். 10 நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் வேற ஒரு டாக்டர் வந்தார், ஜாண்டிஸ் சொல்லி மருந்து கொடுத்தார். 10 நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு டாக்டர் வந்தார், நிமோனியான்னு சொல்லி மருந்து கொடுத்தார். 10 நாள் ஆச்சு. அப்புறம் இன்னொரு டாக்டர் வந்தாரா? இல்ல, சாஸ்திரிகள் வந்தார், காரியத்தெல்லாம் முடிச்சுட்டு போயிட்டார். அவரே முதல்ல கூப்பிட்டுருக்கலாம். யாரு சாஸ்திரி இல்லையா? நான் டாக்டர் சாஸ்திரியை சொல்றீங்க. அவருக்கு இந்த மந்திரம் எல்லாம் நல்லா தெரியும். ஏன்னா ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிட்டாலும் அவரே எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டு போயிடுவார். அவரு நீங்க எப்போ அப்படிதான் பேசுவேன். டாக்டர், உங்களை ஃபேமிலி பிளானிங்ல ஆபரேஷனா டாக்டரா போட்டுக்கலாமே. ஆபரேஷனா போட்டு டாக்டரா போட்டான். அது வேற நியூசன்ஸ். என்ன நியூசன்ஸ்? ஒரு ஆபரேஷனுக்கு இவ்வளவு கமிஷன் தராளமே. அட பையா, அந்த பணத்துல பாதி கொடுத்தாலும் பேஷண்ட்டே ஆபரேஷனுக்கு ஒத்துக்கிறான். நீங்க எங்க ஆபரேஷன் பண்றீங்க? ஆபரேஷன் ஆளு இந்த ஃபார்ம்ல கையெழுத்து வாங்கிக்கிறேன். அந்த கையெழுத்து போட எவ்வளவு பணம் கேட்கறான் தெரியுமா? ஒருத்தரும் அதான் இப்பெல்லாம் நான் என்ன பண்றது தெரியுமா? 60 வயசு கிழவெல்லாம் முடிச்சு ஆபரேஷன் பண்ணி விட்டுறது. அவ்வளவுதான். நீங்க எப்போ அப்படிதான் பேசுவேன். டாக்டர், நீங்க இந்த ஃபேமிலி பிளானிங் ஆபரேஷன் நம்புறீங்களா? நம்பர்னும் இல்லையா, பணம் வருது பண்றேன், அவ்வளவுதான். இப்போ உங்களுக்கு இன்சுலின் இன்ஜெக்ஷன் போடுறேன், இன்ஜெக்ஷன் நம்பியா போடுறேன்? கடவுளை நம்பி போடுறேன், அவ்வளவுதான். நாளைக்கே நீர் யமபட்டணம் போய் சேரலாம்னு உங்க தலைமையில் எழுதியிருந்தா என் இன்ஜெக்ஷன் அதை தடுக்க போறது. நிச்சயம் நீர் போகாதான் போரு. நீங்க எப்போ அப்படிதான் பேசுவேன். எல்லாருக்கும் தெரிஞ்சதான், நான் பிள்ளைங்க சொல்லிடுறேன், அவ்வளவுதான். நம்ம ஊர்ல ஜனத்தொகையை குறைக்கணும், பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணோம்னா
இந்த ஃபேமிலி பிளானிங் இதெல்லாம் ஒண்ணுமே வேண்டியது இல்லையா? நம்ம ஜூனியர் டாக்டர்லாம் அவுத்து விட்டா போறோம். என்ன ஜூனியர் டாக்டர் சார், பெரிய டாக்டர் பத்தி ஒரே போடா போடுறார். என்ன சார் செய்யறது? நம்ம ஸ்டாண்டர்ட் அவ்வளவுதானே. நீங்களே ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்காம என்ன சார் பண்ண முடியும்? அந்த காலத்துல டாக்டர்ஸ் எல்லாம் பிரமாதமா கைராசிக்காரா நல்ல படிச்சவங்களா இருந்தாங்கன்னா அவங்கள ட்ரெயின் பண்ண டாக்டர்ஸ் அப்படி. சக்கப்போடு போடலாம். என்ன பேசுவோம். நான் வரேன் டாக்டர். என்ன உனக்கு உடம்பு இப்படி ஊதிண்டே போறது? இந்த மாத்திரைகள் ஒண்ணு சாப்பிடு, உடம்பு நல்லா இழைக்கும். அப்புறம் என்ன ஆச்சுன்னு எனக்கு சொல்லு. நான் போய் டாக்டர் ராஜகோபாலனை பார்க்கணும். ஒரு டாக்டரா பார்த்து பேசி அரகுற வைத்தியத்தை தெரிஞ்சுக்க. அது ரொம்ப டேஞ்சர் சார். இந்த அரகுற வைத்தியம் தெரிஞ்சுக்கிற போல ஆபத்து வேற எதுவும் கிடையாது சார். That is why I say the present day medical graduates are a menace to society.